யானேதும் பிறப்பஞ்சேன் என்ற தலைப்பில் திருவாசகம் உரைத்தொடர் 4 மெய்யுணர்தல் திருச்சதகம் திருவாசகம். விளக்கம் தருபவர் ஆசான்மா செந்தமிழன். நாள் கார்த்திகை 10 நவம்பர் 25 திங்கட்கிழமை. நேரம் மாலை 7 மணி. அனைவருக்கும் வணக்கம். மெய்யுணர்தலின் 8 பாக்களுக்குரிய விளக்கங்கள் முன்பு கூறப்பட்டன. ஒன்பதாவது பவன் எம்பிரான். பவன் எம்பிரான் பனி மாமதி கண்ணி விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும். அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது இயம்புகவே. முந்தைய பாடல்களில் இறைவனை வழிபடுவோர் எவ்வாறெல்லாம் சடங்குகளில் ஈடுபடுகிறார்கள் என்பதனை கூறி அவற்றை தான் செய்வதில்லை என்பதனையும் கூறினார் மாணிக்கவாசகர். பின்னர் முழுவதும் கண்டவன் என்ற இறைவனின் மகனை பற்றி கூறி அவன் இறைவனுடைய குறியீடாக உள்ள ஸ்தூலம் எனும் கருவியினை பற்றி கொண்டு வேறு எந்த கதியும் இல்லாமல் காட்டில் நாடகமாடினான் என்றார். அவ்வாறு அவன் நாடகமாடியது பிறருக்கும் பிறவற்றுக்கும் ஓர் அரணாக இருத்தலுக்கே அன்றி வேறல்ல என்பதனையும் அப்பாடல்களிலேயே குறித்தார். நாடகம் என்ற சொல் மெய் உணர்தலில் இன்றியமையாதது. யாவும் பொய்மை என்று தெரிந்தும் அப்பொய்மை எவற்றையெல்லாம் கேட்கிறதோ அவற்றை தருவதும் எவற்றுக்கெல்லாம் இணங்கச் சொல்கிறதோ அவற்றிற்கு இணங்குவதும் நாடகம் என்று இவ்விடத்தில் கொள்ள வேண்டும். அவ்வாறு முழுவதும் கண்டவன் யாவும் மாயை என்று தெரிந்தும் அம்மாயையினுள் இருப்போருக்காக நாடகம் ஆடினான். அவனுக்கு இருந்த ஒரே பற்று இறைவனின் கருவியாகிய கருவி குறியீடாக உள்ள மூலம். இதன் உட்பொருள் இறைவனை அன்றி வேறு எந்த பற்றும் இல்லாமல் இந்நாடகத்தை அவன் ஆடினான் என்பது. இவ்வாறான நாடகத்தில் பல வன் செயல்களில் ஈடுபட வேண்டியிருந்தது.
உன்மத்தம் என்ற உணர்ச்சி மேலிடும் நிலை எழுந்தது. அவற்றிற்கெல்லாம் அவன் ஆட்பட்டான். அந்த வல்வினைகள் யாவும் கழியும் காலம் வந்து அவை கழிந்தன. அந்த வல்வினைகள் கழியும் காலத்தையும் இறைவனே காத்து அருளினான். இந்த கருத்துகள் முன்னர் கூறப்பட்டன. இந்த கருத்துகள் முழுவதும் கண்டவன் என்ற இறைவனின் பாலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனினும் அது மறைவாக மாணிக்க வாசகரையும் குறிப்பதுவே. அதற்குரிய கருத்துக்களை கடந்த பாடத்தில் விளக்கினோம். அக்கருத்தினை நினைவிற்கொண்டு இப்பாடத்தை உள்வாங்குக. பவன் எம்பிரான் பனி மாமதி கண்ணி விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும். பவன் என்ற சொல் நிறைவான முற்றும் முழுதுவான என்ற பொருளில் இருந்து விளைந்தது. பவன் என்று இறைவனை குறிக்கும் வழக்கம் திருமுறைகளில் உண்டு. இது பௌவம் எனும் பழந்தமிழ் சொல்லின் ஒரு நிலை வளர்ச்சி என்று கொள்ளலாம். பௌவம் என்பது முன்னீர் என்று வழங்கப்படும் கடல் முழுமையையும் குறிக்கும் சொல். கடலுக்கு பல சொற்கள் உள்ளன. அவற்றுள் பௌவம் என்பது கடல் முழுமையையும் என்று பொருளாகும். பௌர்ணமி என்பது கூட முழுமதியை குறிக்கும் ஒரு சொல். அது நேர் தமிழ் சொல் இல்லை ஆயினும் பௌ என்பது முழுமை நிறைவுற்ற ஒன்று என்பதனை குறிப்பது. அதுவே பௌவம் பவன் என்று வளர்ச்சி அடைந்திருக்கிறது. முழுமையான நிறைவான இறைவன் எம்பிரான். அவன் பனி மாமதி கண்ணி விண்ணோர் பெருமான். மாமதி என்பது நிலவின் முழு வளர்ச்சியடைந்த நிலையை குறிக்கிறது. மாமதி என்றால் மாபெரும் என்று பொருள். இவ்விடத்தில் இச்சொல்லும் மாமதி எனும் சொல்லும் முழுமை நிறைவு ஆகியவற்றை குறிக்கின்றது. அவ்வாறு முழுமையான நிலவின் கண்ணி என்றால் ஒரு கண் தன் தன்மைகளை ஒத்த பலவற்றை விளைவித்தால் அது கண்ணி. நாம் பலமுறை வகுப்புகளில் கூறியிருக்கிறோம். பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி ஆகிய சொற்கள் யாவுமே கண்ணிலிருந்து வேறுவிட்டு வளர்ச்சியடையும் தாவர வகைமையை குறிப்பது. கணு, கணு ஆகியன இவ்வாறான சொற்களே. கரும்பு கணுவிலிருந்து வேறுவிடத்தக்கது. இதுதான் கண்ணி என்ற சொல்லுக்குரிய அடிப்படை பொருள். ஒன்று தன் கண்ணிலிருந்து அல்லது கண் என்ற ஒரு உறுப்பு நிலையிலிருந்து தன்னை ஒத்த வடிவங்களை வெளிப்படுத்துகிறது என்றால் அது கண்ணி. அன்னையை கண்ணி, அங்கையர் கண்ணி என்று கூறுகிறோம். அவளுடைய கண் கயல் போல் இருக்கிறது என்று மட்டும் அதற்கு பொருள் அல்ல. கண்ணி என்பது கண்ணை
கண் எனும் புலனை குறிக்கும் சொல் அல்ல, அது அதனையும் குறிக்கும். பலவற்றை விளைவிக்கும் ஒரு நிலை அது. மாமதி கண்ணி என்றால் முழுமையான நிலவினை கண்ணியாக கொண்ட என்று. அம்மாமதி தன்னை ஒத்த அல்லது தன் வடிவம் மற்றும் தன்மைகளை ஒத்த பலவற்றை விளைவிக்கிறது என்று பொருள். நிலவு என்பது புவிக்கு மட்டுமே உரித்தானது அன்று. அது அண்டத்தின் பல்வேறு கோள்களை, மீன்களை அண்டி இருப்பது. ஒரு நிலவு உள்ளது எனில் அதனை ஒத்த அல்லது அதன் தன்மையிலிருந்து வெளிப்பட்ட பொருட்கள் அங்கு உள்ளன என்றுதான பொருளாகும். பனிமாமதி கண்ணி என்ற சொல் குளிர்ந்த, பெரும், முழுமையடைந்த, பெரிய மதிக்கண்ணி என்ற பொருளாகும். நிலவு குளிர்ச்சியாகத்தான் இருக்கிறது என்பதனை இவ்விடத்தில் மட்டுமல்ல, திருவாசகத்தின் பல இடங்களில் மாணிக்கவாசகர் குறித்துள்ளார். பொதுவாகவே நம் திருமுறைகளில் நிலவு குளிர்ச்சியாகத்தான் இருக்கிறது என்ற அதன் தன்மை பலவாறு குறிக்கப்பட்டிருக்கிறது. பழந்தமிழ் நூல்களிலும் அக்கொள்கை பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறைவன் பிறை அணிந்தவன் என்று உருவகப்படுத்தும் வழக்கம் திருமுறைகளில் உண்டு, திருவாசகத்திலும் உண்டு. பிறை என்பது வளர்ச்சி குறைந்த நிலையில் உள்ள நிலவு. அவன் எம்பிரான் என்று விழித்துவிட்டு பனிமாமதி கண்ணி என்று இறைவனை அழைக்கையில் பவன் என்ற சொல்லும் முழுமையை குறிக்கிறது. மதியும் மாமதி என்ற முழு நிலவு என்று இருக்கிறது. இதன் பொருள் இறைவனது முழுமையான நிறைவான தன்மையினை அவர் விழிக்கிறார் என்றாகும். அது மட்டுமல்ல, தன்னுடைய ஒரு முழுமை என்ற தன்மையிலிருந்து தன் தன்மையை ஒத்த பல வடிவங்களை விளைவிப்பவன் என்பதனையும் அவர் குறிக்கிறார். அதுதான் கண்ணி என்ற சொல்லுக்குரிய பொருள். இவ்வாறான முழுமையான தன் முழுமையிலிருந்து தன் தன்மைகளை ஒத்த பலவற்றை விளைவிப்பவனாகிய எம்பிரான் விண்ணோர் பெருமான். விண்ணோர் எனப்படுவோர் புறச்சமயத்தாரால் வணங்கப்பட்டவர்கள். அவர்களை தேவர்கள் என்று அழைக்கும் வழக்கமும் அக்காலத்தில் இருந்தது. அவர்களுக்கெல்லாம் நம் இறைவனே பெருமான் என்கிறார். இறைவன் முழுமையானவன், தன் தன்மைகளையே கண்ணிகள் வழியாக வெளிப்படுத்தி வளர்த்தெடுப்பவன். அவ்வாறானவன் விண்ணோருக்கே பெருமானாக இருக்கிறான். இறைவன் தன் முடிசாய்த்து முழுவதும் கண்டவனை படைத்தான் என்று முன்னர் குறித்தார். அங்கும் முழுமையே வலியுறுத்தப்பட்டது. இங்கும் இறைவனது முழுமையான தன்மையே வலியுறுத்தப்படுகிறது. அவன் முழுமையானவன் என்பதனால் விண்ணோரே பெரியோர், அவர்களே வணங்கத்தக்கவர்கள் என்று கூறும்
நிலையை மறுக்கிறார். அவர்களுக்கும் அவன்தான் பெருமான் என்பதன் வழியாக அவர்கள் முழுமை என்ற கருத்து இல்லாதவர்கள் என்று மறைவாக சுட்டுகிறார். சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும். சிவன் என்ற சொல் இறைவனை மனித நிலையில் உருவகப்படுத்தி வழங்கப்படுவது. சிவனாகிய எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும். என்னுடைய சிறுமை எது அல்லது சிறுமையுள் யாவை உள என்பதனை இறைவன் கண்டுகொண்டான். அதன் பின்னரும் அவன் என்னை ஆண்டு கொண்டான். அவன் எம்பிரான் என்ன, நான் அடியேன் என்ன. இப்பரிசே பவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது இயம்புகவே. அவன் என்னுடைய பிரான் என்ன என்றால், அவன் என்னுடைய பிரான் அல்லது என்னுடைய தலைவன் என்றா சொல்வது. நான் அடியேன் என்ன என்றால், நான் அவனுக்கு அடியேன் என்றா சொல்வது. இப்பரிசே, இது எனக்கு இறைவன் வழங்கிய பரிசு. அவன் என்னை ஆண்டு கொண்டது அவன் எனக்கு வழங்கிய பரிசு. அவன் எம்பிரான், நான் அவன் அடியேன் என்றெல்லாமா சொல்வது. புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது இயம்புகவே. புவன் என்பது பவன் என்ற சொல்லின் அடுத்த நிலை. அது முழுமை நிறைவு என்ற கருத்தை குறிக்கிறது. புவன் என்பது உலகன், உலகமானவன் என்று பொருள் தருவது. அவ்வாறான புவன் ஆகிய என் தலைவன் தெரியும் பரிசாவது என்றால், அவன் தெரிவு செய்த பரிசு என்று பொருள். இயம்புகவே என்பது அதனை கூற வேண்டும் ஆயின் அல்லது அதனை கூறுவோம் என்று பொருள். இயம்புதல் என்றால் ஒன்றை வெளிப்படுத்துதல், கூறுதல் என்றாகும். முழுமை நிறைவு ஆகிய நிலையில் இருக்கும் இறைவன் சிவன் என்ற மனித உருவக நிலையில் வந்து என்னை ஆட்கொண்டான். என்னுடைய சிறுமை கண்டும் அவன் அவ்வாறு என்னை ஆட்கொண்டான். அவன் முழுமை என்ற நிலையில் மட்டுமே இருந்தான் என்றால் அவன் என்னை ஆட்கொள்ள இயலாது. யாவும் யாமே என்று அவன் இருக்கையில் அவன் யாரையும் ஆட்கொள்வதில்லை. அவனே மனித உருவினை ஒத்த தன்மையில் வருகையில் ஆட்கொள்கிறான். அவ்வாறுதான் இறைவன் தன்னை ஆட்கொண்டார் என்பதனை வேறு பல இடங்களிலும் மாணிக்கவாசகர் குறித்திருக்கிறார். புணர்ப்பதொக்க எந்த என்னை ஆண்டு கொண்டு புன நோக்கினாய் என்பதும் இவ்வாறான ஓர் உருவகமும் உணர்தல் நிலையும் தான். மனித உருவினை ஒத்த தன்மையில் வந்து இறைவன் ஆட்கொள்ளுதல் என்பதுதான் இப்பாடலில் உள்ள கருத்து. அவ்வாறு அவன் ஆட்கொண்டதனால் அவன் எம்பிரான் என்று சொல்ல இயலுமோ, நான் அவன் அடியேன் என்றுதான் சொல்ல இயலுமோ? இப்பரிசு புவனாகிய எம்பிரான் தெரிவு செய்த ஒன்று. அவன் இவ்வாறு தெரிவு செய்து எனக்கு வழங்கி இருக்கிறான். அந்த பரிசு ஆவது எது என்று கூற வேண்டுமாயின் என்று இப்பாடல் முடிகிறது. இயம்புகவே. அடுத்து, புகவே தகேன் உனக்கு அன்பருள் யான் என் பொல்லாமணியே. உன்னுடைய அன்பர் கூட்டத்தினுள்
புகுவதற்கு நான் தகுதியில்லாதவன், என் பொல்லாமணியே என்கிறார். பொல்லாமணி என்பது மாணிக்கவாசகர் ஆங்காங்கு புழங்கும் ஒரு அற்புத சொல். பொல் எனும் சொல் அதே முழுமை நிறைவின் வேறொரு தன்மையை குறிப்பது. ஒன்று முற்று முழுதுமாக இருக்கிறது, அது அசைவில்லாமல் இருக்கிறது, அது தளர்ச்சி அடையாமல் இருக்கிறது, அது தன்னளவில் தானே நிறைவாக இருக்கிறது, அது அசைவிற்கே வாய்ப்பற்று இருக்கிறது என்ற கருத்துகள் தான் பொல் என்ற சொல்லினுள் இருக்கின்றன. பொல்லா மணி என்றால் மணி என்ற ஒரு பொருள். எவ்விதமான தளர்வும் அசைவும் இல்லாமல் இருக்கிறது என்று பொருள். இதனை நடைமுறையில் கூற வேண்டும் என்றால் துளையிடப்படாத மணி என்று கூறலாம். ஒரு மணி மாலையாக கோக்கப்பட வேண்டும் என்றால் அதில் துளையிடப்பட வேண்டும். அது துளையிடப்படாது இருக்கிறது என்பதனையும் பொல்லாமணி என்று விழிக்கலாம். ஆனால் பொல் எனும் சொல்லுக்கு எவ்வகையிலும் அசைவற்று இருத்தல் என்றே பொருள். இதனால்தான் பொல்லா என்ற சொல் இரக்கமற்ற, கருணையற்ற என்று பொருளாகி தீய என்றும் பொருள்படும் வழக்கம் எழுந்தது. உண்மையில் பொல் என்ற சொல் தீமையை குறிப்பதல்ல, அது அசைவற்ற, தன்னளவில் தானே முழுமையும் நிறைவுமாக இருக்கும் நிலையை குறிப்பது. பொல்லாமணியை புணர்ந்தே என்று புணர்ச்சிப்பத்தில் மாணிக்கவாசகர் பாடுகிறார். இறைவனை பொல்லாமணி என்று அங்கு விழிக்கிறார். இறைவன் பொல்லாதவன் என்று அவர் விழிப்பதாக கொள்ள இயலாதல்லவா? பொல்லாமணி என்றால் தன்னளவில் தானே நிறைவுற்று அசைவற்று இருக்கும் மணி என்று பொருள். அவ்வாறு தன்னளவில் தானே நிறைவுற்று இருக்கும் மணியே தன்னை ஆட்கொண்டது. இதுதான் இங்கு கருத்து. இறைவனுக்கு நான் தேவையில்லை, இறைவனுக்கு யாரும் தேவையில்லை. இறைவன் தன்னளவிலேயே அசைவற்று இருக்கும் தன்மையன். அவ்வாறு பொல்லா நிலையில் இருக்கும் அவனே தன்னை ஆட்கொண்டமையை பற்றித்தான் இங்கு கூறுகிறார். பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் என்று ஓரிடத்தில் பாடுகிறார். பொல்லாவினையேன் என்பதும் இதே பொருள் கொண்டதுதான். தீய வினை என்றதற்கு பொருள் அல்ல. எவ்வகையிலும் அசைவற்ற என்று பொருள். அசைவற்ற நிலையில் இருத்தல் கருணையற்று இருத்தல் என்றும் ஆகும். ஆனால் அதற்கு அது மட்டுமே பொருள் அல்ல. பொல்லாமை என்பது தீமை என்று மட்டும் புரிந்து கொள்ளக்கூடாது. அதேவேளை அதற்கு தீமை என்ற பொருளே இல்லை என்ற நிலைக்கும் வரக்கூடாது. பொல்லாமை என்பது மக்கள் வழக்கத்தில் வளர்ச்சியடைந்து தீமை என்று விளங்கிக் கொள்ளப்படுகிறது, புழங்கப்படுகிறது. அது தவறல்ல. ஆனால் அதன் ஆழத்தில்
அசைவற்ற தன்னளவில் தானே நிறைவாகிய நிலை என்ற கருத்து இருக்கிறது. தகேன் உனக்கு அன்பருள் யான் என் பொல்லாமணியே. அன்பருள் நான் புகுவதற்கு தகுதியற்றவன் என் பொல்லாமணியே. தகவே என்னை உனக்கு ஆட்கொண்ட தகுதி உண்டு என்று என்னை உனக்கு நீ ஆட்கொண்டாய். அவ்வாறு ஆட்கொண்ட தன்மை எப்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தி. உனக்கு தகுதி உண்டு என்று என்னை உனக்கு ஆட்கொண்டாய். அந்த ஆட்கொண்ட தன்மை எப்மையரை மிகவே உயர்த்தியது. எப்புண்மையரை என்பது மீண்டும் ஒரு சிறப்பு சொல்லுக்கான நிலை. உண்மை எனப்படுவது இழிந்த கேடான என்று பொருள் தரும். புண்மையர் எனப்படுவோர் கேடானோர், இழிந்தோர் என்று பொருளாகும். எப்புண்மையரை என்பது மாணிக்க வாசகருக்கே வாய்த்தருள பெற்ற சொல் வழக்கு. இவ்வாறு பல பல சொல் வழக்குகளை அவர் பதிவு செய்திருக்கிறார். இப்புண்மையரை அப்புண்மையரை என்றால் இந்த கேடானோரை அந்த கேடானோரை என்று பொருள். புண்மையரை என்றால் என் போன்ற கேடு கெட்டவர்களே என்று பொருள். பொல்லாமணியே தகவே என உனக்கு ஆட்கொண்ட தன்னை எப்புண்மையரை என் போன்ற புண்மையரை மிகவே உயர்த்தி விட்டாய். அது மட்டுமல்ல, விண்ணோரை பணித்தி. விண்ணோர் என்று புறச்சமயத்தார் எவரை வணங்குகிறார்களோ அவர்களை நீ பணித்து விட்டாய், பணியை செய்து விட்டாய். என் போன்ற புண்மையரை உயர்த்தினாய். பிறரால் வணங்கப்படும் விண்ணோரை பணியை செய்தாய். அண்ணா அமுதே நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே. அண்ணா என்ற சொல் அண்மையில் இருப்பவனே என்றுதான் பொருளாகும். அண்மை, அணு, அண்டு என்று வளர்ச்சி அடைந்தது. அண்ணா என்ற சொல் தன்மையே தானுறல் என்ற கொள்கைப்படி அண் என்ற சொல் அண்ணா என்று விரிந்தது. அது அண்ணன் என்பது அண்மையில் இருப்பவன் என்று பொருளாகும். அண்மையில் இருப்பவனே அமுதே நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே. எனக்கு அண்மையில் இருப்பவனே அமுதே, நீ என்னை வைத்து செய்த நாடகத்தை எண்ணினால் நகைப்புதான் வருகிறது என்கிறார். இதற்கு முந்தைய பாடலில் அவன் எம்பிரான் என்ன, நான் அடியேன் என்ன, இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது இயம்புகவே. அவன் என்னுடைய பிரான் என்றா சொல்வது, நான் அவனுடைய அடியேன் என்றா சொல்வது. அவன் இந்த பரிசினை தெரிவு செய்து வழங்கி இருக்கிறான். அது என்னவென்று கூறுவேன் என்று முடித்தார். அது என்ன என்று இங்கு கூறுகிறார். அது என்னவென்றால், எவ்விதமான அன்புருள் புகுவதற்கு தகுதியும்
இல்லாத தன்னை முற்று முழுதும் நிறைவு என்ற நிலையில் இருக்கும் பொல்லா மணியாகிய இறைவன் ஆட்கொண்டு உயர்த்தினான். அது மட்டுமல்ல, விண்ணோரை பணித்து விட்டான். இப்படித்தான் ஆட்கொண்டான். அவன் பிரான், நான் அடியேன் என்பதல்ல எங்களுடைய உறவு. எங்கள் உறவு விளங்கிக் கொள்ள வாய்ப்பற்றது. அவ்வுறவினை எண்ணினால் நகைப்புதான் வருகிறது. நாடகம் போல் இருக்கிறது. இதனை நம்புவோர் எவரும் இல்லை. ஆகவே இது நாடகம் போல் இருக்கிறது. அவன் எம்பிரான் என்ன, நான் அடியேன் என்ன என்று கேட்டார். இங்கே அண்ணா என்றார். எம்பிரான் அடியான் என்பது ஒரு நிலை. அவன் இறைவன், நான் அடியவன் என்பது அது. அவன் அப்படியா நாங்கள் இருக்கிறோம் என்று கேட்டுவிட்டு எப்படி இருக்கிறோம் என கூறுகிறேன் என்றார் அல்லவா. இங்கு கூறுகிறார், அவன் எனக்கு அண்மையில் இருப்பவன் என்கிறார். அண்ணா அமுதே என்கிறார். மீண்டும் நகவே தகும் எம்பிரான், என்னை நீ செய்த நாடகமே. எம்பிரானே, இப்படியெல்லாம் நீ செய்கிறாயே, இந்த நாடகத்தை எண்ணினால் நகைப்புதான் வருகிறது என்கிறார். நாடகம் என்ற சொல் காட்டிடை கதியிலியாய் திரிந்த முழுவதும் கண்டவனுக்கு உரித்தாக்கப்பட்டது. அங்கு நாடகம் எதனை குறித்ததோ அதனையே இங்கும் குறிக்கிறது. யாவும் பொய்மை என்று தெரிந்தும் தெரியாதது போல் அவன் நாடகம் ஆடினான். இங்கு இறைவன் என்ன நாடகம் ஆடுகிறான்? இறைவன் தன்னை பிரான் என்று வைத்துக் கொள்வதாகவும், அவன் யாரை ஆட்கொள்கிறானோ அவர்கள் அடியார் என்று இருப்பதாகவும் ஒரு நாடகம் இருக்கிறது. ஆனால் உண்மை அதுவல்ல. உண்மை இறைவன் பிரானாகவும் பிறர் அடியாராகவும் இல்லை. இறைவன் அண்ணா என்று விழிக்கத்தக்க அளவில் அண்மையில் இருக்கிறான். அதுவே உண்மை. அவன் அண்மையில் இருக்கிறான். தன்னுடைய பொல்லாமணி என்ற முற்று முழுதாகிய நிறைவு நிலையிலும் கூட அவன் தகுதி இல்லை என்றாலும் வாரி அணைத்துக் கொள்கிறான், ஆட்கொள்கிறான். இதுவே உண்மை. ஆனால் என்ன நாடகம் இங்கு நடக்கிறது? இறைவன் எங்கோ இருக்கிறான், அவன் அடியாருள் ஒரு சிலரை தகுதி பார்த்து அரவணைக்கிறான் என்று இருக்கிறது. இது நாடகம். இந்த உண்மையில் இதுதான் நடக்கிறது. உனக்கும் எனக்கும் உண்மையில் நீ எனக்கு அண்மையில் இருக்கிறாய், எனக்கு எத்தகுதியும் இல்லை, ஆயினும் என்னை ஆட்கொள்கிறாய். இங்கு உள்ளோர் என்ன கருதுகிறார்கள்? ஏதோ தகுதியின் அடிப்படையில் இறைவன் தொலைவில் இருந்து ஒவ்வொருவரையும் ஆட்கொள்கிறான் என்று கருதுகிறார்கள். அவர்கள் அவ்வாறு கருதுமாறு ஒரு நாடகத்தையும் நீ நடித்து விடுகிறாய். வெளியிலிருந்து என்னை பார்ப்பவர்கள் ஏதோ தகுதியின் அடிப்படையில் இறைவன் இவனை ஆட்கொண்டான் என்று கருதுகிறார்கள் அல்லவா? அதுதான் நீ செய்யும் நாடகம். இந்த பதிகம் மெய் உணர்தல் என்று கருத்தின் கீழ் இயற்றப்பட்டதாக அறிகிறோம். இந்த பதிகத்தில் உள்ள கருத்துக்களை மாணிக்க வாசகர் தன்மையை தான் உணர்ந்தவை என்று புரிந்து கொள்ள வேண்டும். தன்மையை அவரே, தனக்குரிய மெய்யாகிய உண்மை தானே உணர்ந்த பொழுது இவையெல்லாம் நிகழ்ந்தன என்பதனை அவர் நமக்கு வழங்கியிருக்கிறார்.
இதற்கு அடுத்த பதிகம் அறிவுறுத்தல் என்ற தலைப்பிடப்பட்டது. நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்புனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம் உடையானே. நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். நாடகம்தான் இங்கும் வலியுறுத்தப்படுகிறது. உன் அடியார் போல் நடிப்பதே நாடகம்தான். உன் அடியார் என்று கருதப்படுவோரே அவ்வாறான நாடக காட்சியில் இருக்கிறார்கள். அவர்கள் நடிக்கிறார்கள் என்று பொருள் அல்ல. ஒரு நாடகம் நடக்கிறது. அந்நாடகத்தில் இறைவன் பெருமானாகவும் அவனை நாடுவோர் அடியார் என்றும் இருக்கிறார்கள். அந்த காட்சி காட்டப்படுகிறது அல்லது அக்காட்சி பலரால் நடிக்கப்படுகிறது. உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். விடுபட்டு ஏகுதல் தான் வீடு பேரடைதல். ஒவ்வொன்றிலிருந்து விடுபடுதல், அதுதான் வீடடைதல். இறுதியில் உடலில் இருந்து விடுபடுதல் நிகழும். இவ்வாறு ஒவ்வொன்றிலிருந்து விடுபட்டு விடுபட்டு இறுதியில் வீடடைதல் என்பதுவே இறைவனடியில் சேர்தல் என்றாகும். வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் என்றால், அவ்வாறு இறைவனுடைய அடியை வீடு என்று உருவகப்படுத்தி அதில் புகுந்திடுவதற்காக மிக பெரிதும் விரைவாக செல்கின்றேன். உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே, அவர்களுக்கு நடுவே உன் அடியை வந்து அடைவதற்காக விரைந்து கொண்டிருக்கிறேன். ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்புனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம் உடையானே. ஆடகச்சீர் என்ற சொல் வழக்கத்தில் என்ன பொருளை தருகிறது என்று நான் அறியவில்லை. ஆனால் அச்சொல் கட்டமைப்பு ஆடும் அகத்தினை குறிக்கிறது. ஆடும் அகத்தில் சீராக ஒரு மணிக்குன்று இருக்கிறது. அகம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அவ்வாறு அது ஆடினாலும் ஒன்று மட்டும் சீராக இருக்கிறது. அதுவே மணிக்குன்றாக இருக்கிறது. இறைவனே அது. ஒவ்வொன்றிலிருந்து விடுபட்டு விடுபட்டு வீடடைய வேண்டும் என்று விரைகின்றேன். ஆயினும் அகம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அவ்வாறு அது ஆடினாலும் அதில் ஒன்று சீராக இருக்கிறது. அதுவே மணிக்குன்று. மணிக்குன்று என்பது இறைவனுக்குரிய உருவகங்களில் ஒன்று. இறைவனை மணி என்ற சொல்லால் விழிப்பது திருமுறைகளில் உள்ள ஒரு வழக்காறு.
அதற்கு பல மறை விளக்கங்களை கூறலாம். இங்கு அது வேண்டாம். அவ்வாறான மணிகள் குவிந்த ஒரு குன்று, அது மட்டும் சீராக இருக்கிறது. அவ்வாறு இருப்பவனே, ஆடகச்சீர் மணிக்குன்றாக இருப்பவனே, இடையரா அன்பு உனக்கு. உனக்கு என்மேல் இடையறாத அன்பு இருக்கிறது. ஆகவேதான் நீ இவ்வாறு சீர்நிலையில் உள்ள மணிக்குன்றாக இருக்கிறாய். எனக்கு நான் விரைகிறேன், விடுபட வேண்டும் என்றே விரைந்து கொண்டிருக்கிறேன். ஆயினும் நீ என்னுடைய ஆட்டங்களை சீராக்கும் ஒரு மணிக்குன்றாக இருக்கிறாயே. இடையரா அன்பு உனக்கு இருப்பதனால் தானே இது. என் ஊடகத்தை நின்று உருக தந்தருள் எம் உடையானே. ஊடகம் என்பது ஊடு என்ற சொல்லின் பொருளையும் அதிலிருந்து எழும் ஒரு உருவகத்தையும் குறிப்பது. பரவி கலப்பது ஊடு என்றாகும். ஒவ்வொன்றின் உள்ளும் நுழைதல், அதனை விளங்கிக் கொள்ளுதல், பரவுதல், கலத்தல் என்றெல்லாம் ஊடு என்ற சொல் பொருள் தரும். ஊடு பாய்தல் என்பது ஒன்றின் உள் நுழைந்து பரவி அதனை விளங்கிக் கொண்டு கலத்தல் என்று பொருளாகும். இதுதான் ஊடாடுதல். இருவர் ஊடாடுகிறார்கள் என்றால் ஒருவரோடு ஒருவர், ஒருவருக்குள் ஒருவர் கருத்தினால் நுழைகிறார்கள், பரவுகிறார்கள் என்று பொருள். கலக்கிறார்கள், கலந்து விட்டார்கள் என்றும் அதற்கு பொருள் உண்டு. அதுதான் ஊடாடுதல். ஊடகச்சீர், ஊடகத்தே நின்று என்றால் அவ்வாறு ஊடுபாயும் அகத்தின் உள்ளே என்று பொருள். அகம் ஊடாடி கொண்டிருக்கிறது. அது ஒவ்வொன்றுடனும் ஒவ்வொருவருடனும் ஊடாடுகிறது. அந்த ஊடகத்தின் உள்ளே நின்று உருக தந்து அருள் எம் உடையானே. எப்படி ஆடும் அகத்தினையும் சீராக்கும் மணிக்குன்றாக இருக்கிறாயோ, அதுபோல ஊடுபாய்ந்து கொண்டிருக்கிறேன், ஊடாடி கொண்டிருக்கிறேன். இந்த ஊடுபாயும் நிலையில் அல்லது ஊடாடும் என் நிலையில் உள்ள அகத்திலும் நின்று நீ வந்து நில், அங்கும் நில், உருக தந்தருள். அப்படி நின்று நான் உருகும்படி உன் அருளை கொடு எம் உடையானே. என்னை உடையவனே, நீ என்னை உடையவன். நான் உனக்கு உடைமை என்று அதற்கு பொருள். நீ என்னை உடையவன். உனக்கு இடையறா அன்பு இருக்கிறது என்மேல். என் ஊடகத்தை நின்று உருக தந்தருள். இதனையும் செய்துவிடு. நான் ஒவ்வொன்றிலும் அல்லது ஒவ்வொருவரிடத்திலும் ஊடாடி கொண்டிருக்கிறேன். அங்கும் நீயே வந்துவிடு.
நீயே வந்து நின்று உருகத்தந்து அருள் எம்முடையானே. இவ்வாறு ஒருவர் அல்ல, மாணிக்க வாசகர். இவ்வாறு மாணிக்க வாசகர் விடுபட்டு வீடகத்தை புகுந்திடுவதற்கு விரைகிறார். அதுவும் மிக பெரிதும் விரைகிறார். ஆடும் அகத்தில் இறைவன் மணிக்குன்றாக நின்று சீரமைக்கிறான். தன்னுடைய ஊடு என்ற தன்மையின் உள்ளும் இறைவனே வந்து நிற்க வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறார் அல்லவா? இவை நிகழ்ந்தால் மனித வாழ்க்கையே இல்லை. மனித வாழ்க்கையில் சிந்தையால் மேம்பட்ட நிலை பல உள. அவற்றுள் ஊடாடுதல் என்பது சிறப்பானது. யாவற்றினுள்ளும் பரவி கலப்பது அந்நிலை, அதுதான் ஊடு. அங்கும் இறைவனே நின்று உருகத் தந்தருளுகிறான் என்றால் மனித வாழ்க்கை என்ற கட்டமைப்பு வாய்ப்பற்ற போகும், அல்லது வாய்ப்பு குறைந்ததாகிவிடும். ஆனால் அதனைத்தான் கேட்கிறார். இவ்வாறு நிகழ்ந்துவிட்டால் வாழ்க்கை முடிவடையுமே என்பதனால் அடுத்த பாடலை யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என்கடவேன் என்கிறார். மீண்டும் பிறப்பதற்கு நான் அஞ்சவில்லை என்கிறார். பிறப்பு அஞ்சவில்லை என்றால் என்ன பொருள்? இப்பொழுது வாழ்வதற்கு வழி குறைந்து விட்டது. இவ்வாறு வாழ்க்கைக்குரிய வழி குறைந்து இறக்க நேரிடும் என்பதனால்தான் யானேதும் பிறப்பஞ்சேன் என்கிறார். மீண்டும் பிறந்து வர வேண்டியிருக்கும். அவ்வாறு மீண்டும் பிறந்து வர வேண்டியிருந்தாலும் நான் அதற்கு அஞ்சவில்லை என்று தொடங்குகிறார் அடுத்த பாடலை. யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என்கடவேன். இறப்பதற்கு நான் என்ன கடமைப்பட்டிருக்கிறேன்? நான் பிறக்க அஞ்சவில்லை, இறப்பதில் என்னுடைய கடமை என்று என்ன இருக்கிறது? நீ படைத்தால் பிறக்கிறேன், அழைத்தால் வருகிறேன். இதுதான் நிலை என்பதனை முதல் இரு அடிகளில் தெளிவுபட உரைக்கிறார். ஏனெனில் முதல் பாடலில் அவருடைய வேண்டல் அவ்வாறானது. விடுபட்டு மிக பெரிதும் விரைதல் அவருடைய வேண்டுதல். வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்து மிரேன். வானமே வழங்கப்பட்டாலும் அதனை பெறுவதற்கு விருப்பப்பட மாட்டேன். மண்ணாழ்வான் மதித்து மிரேன். இந்த மண்ணை ஆள்பவனை நான் மதிப்பதே இல்லை, அப்படி மதித்து இருக்க மாட்டேன். வானேயும் பெரில் வேண்டேன் என்பது விண்ணோர் வானில் இருக்கிறார்கள், அவர்களை வழிபட்டால் வானில் உரையலாம், விண்ணில் உரையலாம் என்ற நம்பிக்கை புறச்சமயத்தாரால் வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது. புறச்சமயங்களில்தான் நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப மீண்டும் மீண்டும் பிறவி அமையும் என்றெல்லாம் கூறப்பட்டது. இறைவனோடு உறவாடி கொண்டிருக்கும்
இவர் பிறப்பதற்கும் அஞ்சுவதில்லை, இறப்பதில் தன்னுடைய கடமை என்று எதுவும் இல்லை என்பதனையும் உணர்ந்தவர். இவ்வாறான மாணிக்க வாசகர் வானேயும் பெறில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்து மிரேன் என்றுதான் கூறுவார். அவர் காலத்தில் மண்ணாண்டவர்கள் நம்முடைய இறைநெறியை பொருட்படுத்தாதவர்கள், ஏறத்தாழ இழிவு செய்தவர்கள், புறச்சமயத்தாருக்கு மதிப்பு தந்தவர்கள். ஆகவேதான் மண்ணாழ்வான் மதித்து மிரேன் என்கிறார். தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம்பெருமான் எம்மானே உன் அருள் பெருநாள் என்றென்றே வருந்துவனே. தேன் ததும்பி வழியும் கொன்றை மலரை அணிந்த சிவனே எம்பெருமான் எம்மானே உன் அருள் பெருநாள் என்றென்றே வருந்துவனே. உன்னுடைய அருளை நான் என்று பெறுவேன் என்றுதான் வருந்திக் கொண்டிருப்பேன். நான் பிறப்பதற்கு அஞ்சவில்லை, இறப்பதில் என் கடமை என்று எதுவும் இல்லை. வானும் பெரில் வேண்டேன், மண்ணாழ்வானையும் நான் மதிப்பதில்லை. என்னுடைய சிந்தையில் இருப்பது ஒன்றுதான், அருள் பெருநாள் என்றென்றே என்று வருந்துதல். அருள் பெறுதல் என்று அவர் எதனை குறிக்கிறார் என்பதை முந்தைய பாடலில் விளக்கிவிட்டார். ஊடகத்தே நின்றுக தந்தருள் எம் உடையானே. அந்த அருள் பெற்றால் என்ன நிகழும் என்பதனையும் உணர்த்திவிட்டார், பாடல் வரிகளில் உணர்த்திவிட்டார். அதன் பின்னரும் அவருடைய வேட்கை ஒன்றுதான், உன் அருள் பெருநாள் என்றென்றே வருந்துவனே என்பது. இத்துடன் இன்றைய பாடம் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நன்றி.